கூகுளை நம்பி சவுதி பாலைவனத்திற்கு போன இந்திய இளைஞர் ஜிபிஎஸ் சொதப்பியதால் உயிரிழந்தார். இந்தியா தெலுங்கானாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சவுதி அரேபியாவில் உள்ள பாலைவனத்திற்கு சென்றுள்ளார். இருப்பினும் நடுவழியில் அவரது ஜிபிஎஸ் செயலிழந்துவிடவே அவர் பாலைவனத்தில் சிக்கியுள்ளார். சுமார் 4 நாட்கள் உணவு, தண்ணீரின்றி தவித்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து சவுதி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சவுதி அரேபியாவில் உள்ள ரபல் காலி என்ற பாலைவனத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் ஒருவர் நீரிழப்பு மற்றும் சோர்வு காரணமாக உயிரிழந்துள்ளார். தொழில்நுட்பத்தை நம்பி சென்று அந்த இளைஞர் பாலைவனத்திற்கு நடுவே சிக்கித் தவித்துள்ளார். உயிரிழந்தவர் ஹைதராபாத்தின் கரீம் நகரை சேர்ந்த முகமது ஷெச்சாத் கான் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர் சவுதி அரேபியாவில் உள்ள பிரபல டெலிகாம் நிறுவனத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்துள்ளார். உலகின் மிக ஆபத்தான பாலைவனங்களில் ஒன்றாக கருதப்படும் ரப்பல் காலி பாலைவனத்தில் சிக்கித் தவித்துள்ளார். ரப்பல் காலி பாலைவனம் சுமார் 650 கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்து கிடக்கும் பிரம்மாண்ட பாலைவனமாகும். இது சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதிகள் மற்றும் அண்டை நாடுகளுக்கும் பரவியுள்ளது. அங்குள்ள சூழல்கள் ரொம்பவே ஆபத்தானது. இதன் காரணமாகவே பலரும் இதை உலகின் ஆபத்தான பாலைவனங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள். முகமது ஷெச்சாத் கான் தன்னுடன் பணியாற்றும் சூடான் நாட்டை சேர்ந்த ஒருவருடன் இந்த பாலைவனத்திற்கு சென்றுள்ளார். அங்கே நடுவழியில் இவரது ஜிபிஎஸ் சிக்னல் செயலிழந்து உள்ளது. இதனால் எப்படி செல்வது என்று தெரியாமல் அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். அவர்கள் குழப்பத்தில் தள்ளாடிக் கொண்டு இருக்க சரியாக அந்த நேரம் பார்த்து ஷெச்சாத்தின் மொபைலிலும் பேட்டரி காலியாகி ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கிறது. இதனால் அவர்களால் உதவிக்கும் யாரையும் அழைக்க முடியவில்லை. இருப்பினும் எப்படியாவது பாலைவனத்தை தாண்டிவிடலாம் என்று நினைத்து அவர்கள் தொடர்ந்து வண்டியை ஓட்டியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக வண்டியில் எரிபொருளும் தீர்ந்துள்ளது. இதனால் அவர்கள் பாலைவனத்திலேயே சிக்கியுள்ளனர். உணவும் தண்ணீரும் இல்லாமல் அவர்கள் பாலைவனத்தில் சிக்கி தவித்தனர். வெப்பம் உச்சத்தில் இருந்த நிலையில் அவர்கள் அங்கேயே அலைந்து திரிந்துள்ளனர். இருப்பினும் கடுமையான நீரிழப்பு மற்றும் சோர்வு காரணமாக இருவரும் பாலைவனத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இருவரும் மாயமான நிலையில் உடன் பணியாற்றும் மற்ற ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தேடும் பணிகளை அதிகாரிகள் தொடங்கிய நிலையில் சுமார் 4 நாட்களுக்கு பிறகு கடந்த வியாழக்கிழமை அவர்கள் உடல்களை மீட்டுள்ளனர். ஷெச்சாத் மற்றும் அவரது நண்பரின் உடல் பாலைவனத்தில் அவர்களின் வாகனத்தின் அருகிலேயே கண்டெடுக்கப்பட்டது.